மாமா இந்த ஜூஸ் சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா விளையாடுங்க. ஜூஸ் சாப்பிடலனாலும் நான் தெம்பா தான் விளையாடுவேன். கிடுங்க. அப்புறம் மாமா, நம்ம ஊர் மானமே உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க ஜெயிக்கணும். கண்டிப்பா. ஹலோ, என் பேரு வெற்றிமாறன், ஒருத்தநாடு டீமோட கேப்டன். நான் ஜெயச்சந்திரன், ஆயக்குடி டீம் கேப்டன். உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பிரமாதமா ஆடுங்களாமே. கேள்விப்பட்டீங்கல்ல? பேசாம வாபஸ் வாங்கிட்டு போயிடுங்க. தேவையில்லாம போது எங்க மாமா கிட்ட தோக்குறத விட வாபஸ் வாங்கிட்டு போனா கொஞ்சம் மரியாதையா இருக்கும். உங்க மாமா பிரமாதமா ஆடுவாருன்னு சொன்னேன். ஆனா நான் எப்படி ஆடுவேன்னு சொல்லவே இல்லையே. எப்படி ஆடுவீங்களா? ரொம்ப ரொம்ப பிரமாதமா ஆடுவேன். இந்த ஆட்டம் முடியும் போது நீங்க என் ரசிகையா ஆயிடுவீங்க. நீங்களே வந்து என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க போறீங்க பாருங்க. அது கனவுல கூட நடக்காது. என்னடா அது என்ன பாப்போம். மாமா, இந்த சுண்டக்கா கேப்டனை ஒரு பாயிண்ட் கூட எடுக்க விடாம நீங்க தான் ஜெயிக்கணும். அவ்வளவுதானே, ஜெயிச்சிட்டா போகுது. டேய், அது ஐயாவோட பொண்ணுடா. அவளை போய் வம்புக்கு இழுக்குற? டேய், யாரா வம்புக்கு இழுத்தா? சும்மா பேசிட்டு தானே இருந்தேன். நீ ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். டேய், இருடா வரேன். சரி, ஆல் தி பெஸ்ட் மாமா. Thank you. ஹலோ, உங்களதான் என்ன சொன்னீங்க? சுண்டக்கா கேப்டன் சொன்னீங்க. அது ஆமா. இப்போ என்ன அதுக்கு? மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுங்கிற மாதிரி இந்த போட்டியில நான் ஜெயிப்பேன். உங்க ஐயா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. நான் கேட்க போறது உங்களை. ஏய் ரமா, என்னடி உனக்கு இங்க தனியா போட்டி நடத்துறாங்களா? அங்க போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. வா வா. என்ன ராமசாமி, எல்லாரும் நல்லா இருக்காங்க? ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிருங்க. ஆயக்குடி ஜெயச்சந்திரன் அணியும் ஒரத்தநாடு வெற்றிமாறன் அணியும் உடனடியாக மைதானத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெயச்சந்திரா, வாழ்த்துக்கள். விதிகளுக்கு உட்பட்டு உன் திறமையை காட்டி ஜெயிக்கணும், புரியுதா? சரியா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. இருக்குது. வெற்றிமாறன், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. ஊருக்கு புதுசுன்னு பயப்படாதீங்க, தைரியமா விளையாடுங்க. கண்டிப்பாங்க ஐயா, ரொம்ப நன்றி. இளவஞ்சி, இந்த ஆட்டத்துல பொம்பளைங்களும் கலந்துக்கலாமா? ஏக்கா, நீ கலந்துக்க போறியா? சேச்சே, ஜெயிக்கிறவங்களுக்கு 10 பவுன் தங்கச்சங்கிலி தரேன்னு ஐயா சொன்னாருல்ல. நீ மட்டும் கலந்துட்டு வச்சுக்க, ஒண்ணு எடுத்து ஒரு பையன் நிக்க முடியுமா? கண்டிப்பா தங்கச்சங்கிலி உனக்கு தான். உனக்கு வர வர கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் இந்த பசங்களோட ஆடணுமா? வந்தியில வாங்கி கொடுத்தனா சாப்பிட்டுட்டே ஆட்டத்தை பாரு, புரியுதா? சரி சரி. தல ஆயக்குடி அணி முதலில் போட்டியை தூங்குறாங்க. பிளேயர்ஸ், நாம தான் முதல்ல ரைட் போணும். ஆட்டத்தை பாருங்க. ஏமா அப்படி தள்ளுற? அந்த பொண்ணு தள்ளிச்சு, நான் என்ன பண்றது? அதுக்கு அவ கிடக்குறா. இருங்க, நான் போயிட்டு வரேன். கபடி 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 முயற்சி செய்யும் கபடி 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 தொட்டு கபடி 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 திரும்பி விட்டார். ஒரு புள்ளி அடுத்ததாக ஒரத்தநாடு குழுவின் தலைவர் வெற்றிமாறன் இப்போது விளையாட புறப்பட்டு விட்டார். கபடி 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 மிக வேகமாகவும் கபடி கபடி எதிரிகளை கபடி 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 சவால்களோடு போலவும் விளையாடுகின்ற அவர் கபடி கபடி ஒன்றுக்கு மேற்பட்ட எதிரணியினரை தோற்கடிக்கும் விதத்தில் விளையாடுகிறார். கபடி கபடி மிக விறுவிறுப்பாக இருக்கும் இந்த ஆட்டத்தில் அவரும் எதிரணி வீரர் ஒருவரை அவுட் விட்டார். ஒரத்தநாடு அணிக்கு ஒரு புள்ளி செல்கிறது. இப்போது ஆயக்குடியை சேர்ந்த மற்றொரு வீரர் களத்தில் இறங்குகிறார். எதிரணியினர் அவரை பிடிக்க முயற்சி செய்கிறார்கள். பிடித்து விட்டார்கள். ஏய் ரமா, மாமாவுக்கு எதிராக விளையாடுறவங்களும் நல்லா விளையாடுறாங்கல்ல? மாமா மட்டும் என்ன நல்லதானே விளையாடுறாரு? பார்த்துக்கிட்டே இரு.
மாமா தான் ஜெயிக்க போறாரு. இந்த தடவை போட்டி ரொம்ப டஃபா இருக்குல்ல? எப்படியோ மாமா ஜெயிச்சாதான் நமக்கு மரியாதை. நீ வேணா பாரு, கண்டிப்பா மாமா தான் ஜெயிப்பாரு. நீ போட மச்சி போடா விடாத அடிச்சு வா. கபடி 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 தொட்டு தொட்டு வாடா. பரபரப்பாக இருக்கிறது. ஒரத்தநாடு அணிக்கு மிகவும் புள்ளி. அப்புறம் அவ வந்து அங்க பாரு, அவன் என்னையே ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கான். யாருடி? அவனா? அவன்தான். முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவனா? நீ அவனை பாக்குற? அவனே ஜொல்லு பார்ட்டி போல இருக்கு. நீ அவனை பாக்காத, ஆட்டத்தை பாரு. சரியா சொன்ன. அடியே அடி சின்ன புள்ள, கபடி 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 ஒரு பாயிண்ட் அடிச்சு போயிருப்பான். அது வந்து நான் வச்சு ஐயோ டேய், விளையாட வந்து வேடிக்கை பார்க்க வெளியில தான் மச்சி வந்தேன். இது பாரு பஸ், நாம ஜெயிக்க வந்திருக்கோம். அவன் உயிரை கொடுத்து விளையாண்டுட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்ன கோவப்படுத்தாத. ஆமா, இது பாரு, உனக்கு விளையாட விருப்பம் இருந்தா விளையாடு. அதெல்லாம் போயிட்டே இருக்கடா மச்சி இருக்கடா மச்சி. இதான் உனக்கு லாஸ்ட் வாலி. இனிமே பண்ண மாட்டேன்டா. சரியா விளையாடு, எல்லாம் மோனே பிச்சிடுவேன். சரிடா. ஐயோ, அடுத்ததாக டேய் நீ போடா. ஒரத்தநாடை சேர்ந்த ஒரு வீரர் ஏறு, நின்னுடுறா. இறங்கிவிட்டார். கபடி 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 ஆடத் தொடங்குகிறார். ஆடத் தொடங்கும் அவருக்கு எதிரணியினர் பலமாக சவாலாக விளங்குகிறார்கள். சற்றே பயத்துடன் விளையாடிக் கொண்டிருக்கும் அவரை எதிரணியினர் ஆயக்குடி அணிக்கு வேலூர் என்ன? ஓய், என்ன இஞ்சி தின்ன குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? ஏன் எங்க அண்ணன் ஜெயிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. ஏண்டி? ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கலங்கற? வெற்றி மாற எங்க ஊருக்காரன். எங்க ஊரு டீம் ஜெயிச்சாதான் எங்க ஊருக்கு மரியாதை, எனக்கும் பெருமை. இந்த தகர டப்பா பேசுறத பாத்தியாக்கா? திங்கிறது எங்க ஐயா விட்டு சோத்த, இதுல அடுத்த ஊருக்காரன் ஜெயிக்கணுமா? எங்க சொல்றது இந்த கூத்த? அடியே, உனக்கு இது அடுக்குமா? திங்கிற சோறு உனக்கு சரிக்குமா, இல்ல உன் உடம்புல தான் ஒட்டுமா? இங்க பாரு, வீணா வம்புக்கு இழுக்காத. இது விளையாட்டு. நல்லா ஆடுறவங்களை பார்த்து ரசிக்கிறதுல என்ன தப்பு? என்ன தப்பு நான் கேக்குறேன்? உன் தோலை உரிச்சு மேல கட்டி அடிக்கணும், அப்ப தெரியும் சரியா தப்பான்னு. வடிவு, 1000 எடுத்தாலும் நீ பண்றது ரொம்ப தப்பு. ஜெயச்சந்திரன் நம்ம வீட்டு புள்ள, அவன் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவியா? அதை விட்டுட்டு அடுத்தவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியே? மங்கக்கா, இந்த ஒத்த உதிர வேலையில ஏன் விஷயத்துல வேண்டாம், நல்லா இருக்காது. பாருன்னு வச்சு அட வெடிக்கா, உப்பு போட்டு சோறு தின்னா சூடு சொரணை இருக்கும். இதுக்குதான் ஒண்ணுமே இல்லையே. வீணா பேசினா உன் தொண்டை தண்ணி தான் வத்தி போகும். ஆட்டத்தை பாருக்கா. அவ ஆயக்குடி அணியை ஒரு புள்ளி ஒரத்தநாடு அணிக்கு செல்கிறது. இப்போது ஒரத்தநாடு அணி வீரர் விளையாடுகிறார். அவர் எவரையும் தொட முடியாமல் மிகவும் இடறுகிறார். அவரால் எந்த புள்ளியும் எடுக்க முடியாமல் திரும்பி செல்கிறார். அசலூர் பசங்க நல்லா விளையாடுறாங்க இல்ல? ஆயக்குடி அணியை சேர்ந்த வீரர் விளையாடுகிறார். ஒரத்தநாடு வீரர்கள் பிடித்து விட்டார்கள். இதுவரை ஒரத்தநாடு 3 பாயிண்ட். 16 புள்ளிகளையும் ஒரத்தநாடு அணி 18 புள்ளிகளையும் பெற்று முன்னணியில் உள்ளது. ஜெயிக்கவே மாட்டேன், ஊத்திக்க போறேன். ஜெயிச்சு காட்டுறேன், பார்க்கலாம். பாத்தியாக்கா, எங்க அண்ணன் பாயிண்ட் எடுத்தா
பசப்பி மூஞ்சி ஒரு பக்கம் பாத்தியா வெள்ளக்கண்ண குடிச்ச மாதிரி சுருங்கி போயிடுது. அவ ஊர்க்காரன் பாயிண்ட் எடுத்தா அப்படியே பலந்து போகுது. நீ ஒண்ணு கவலைப்படாத இளவஞ்சி, கண்டிப்பா நம்ம ஜெயச்சந்திரன் அணிதான் ஜெயிக்கும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் கரிய பூச்சிட வேண்டியதுதான். யாரு ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். உங்களை மாதிரி வேண புடிச்சவன் நான் இல்ல. நமது பகுதி மக்கள் இதுவரை கண்டிருக்க மாட்டார்கள். அந்த டீம் ஜெயிக்க கூடாது. காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ரமா ஏண்டி ரொம்ப டென்ஷனா இருக்க? அது ஒண்ணும் இல்லடி, எங்க மாமாவை எதிர்த்து அந்த டீம் ஜெயிக்க கூடாது. இப்ப பாரு என்னோட வேலைய. சரி இல்லடா, அவன் அனுப்புனா வரைக்கும் சரி நீ வேண்டாம், ஒண்ணு பண்ணலாம், மகேஷ் அனுப்பலாம், சரியா இருக்கும். அடுத்து நீ வா. பரவாயில்ல வா. திட்டுவா, அப்புறமா விளையாடுறேன். இப்ப நீ வந்து விளையாடல, நான் கூட பேச மாட்டேன். சரி அது காரணம் மட்டும் பாத்துக்கணும். சரி சரி மச்சி மச்சி நான் போய் விளையாடுறேன்டா. ஏய் நீ எங்க போற? நீ எங்க போவனா? நீ இங்கே இரு. இருடா மச்சி, நான் கண்டிப்பா பாயிண்ட் எடுப்படா. ஏய் நீ பாயிண்ட்ல எடுக்க மாட்ட, போன அவுட் ஆயிடுவே. சும்மாறா. ஐயோ எடுப்படா மச்சி, என்ன பத்தி தெரியாது உனக்கு. தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத பச. ஆட்டம் பரவலா போயிட்டு இருக்கு, நீ போனினா அவுட் ஆயிடுவா, அப்புறம் தேவையில்லாம எல்லாருக்கும் கேட்ப மாட்டேன்டா, கண்டிப்பா ஜெயிச்சிடுடா. டேய் நீ போடா, நீ போடா. டேய் பச பச. டேய் ஆட்டமுடிய இன்னும் ஒரு நிமிடம் மட்டுமே இருக்கும் நிலையில் களம் இறங்கும் இவர் ஆயக்குடி அணியினர்களை டேய் பச. ஏய் ஒரு நிமிஷம் தான் இருக்கு, யாராவது ஒருத்தர் சீக்கிரம் அவுட் பண்றா. கபடி 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 கபடி. இப்ப பாரு அவன் என்ன பண்றேன்னு. அலே அலே புடிச்சிருனே. ஒரே ஒரு பாயிண்ட் தான புடிச்சிருக்கேன். ஜெயிச்சிடுடா. கபடி 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 கபடி. டேய் அவுட் பண்றா. கபடி 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 நல்லா மாட்டிக்கிட்டா. கபடி 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 புட்ராஜா நாம தான் ஜெயிக்கறோம்னா. டேய் சீக்கிரம் அவுட் பண்றா. கபடி 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 என்கிட்ட வா. கபடி கபடி கபடி. சொப்பிட்டாடா. ஏய் அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே, மழையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே. இருந்துடா, விடுறா, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம், விடுறா. நான் அப்போ அவன வேணாம்னு சொன்னேன். ரைடு போவதா ரைடு போவதான்னு சொல்ல போன கேட்டானா அவன்? சரி விடுறா, கவலைப்படாத. ஆமா அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். ஊத்திக்கிட்டியா? அண்ணே ஜெய் வா. டேய் இருடா வந்துறேன். ஐயோ அண்ணே, நம்ம ஊரு மானத்தை காப்பாத்திட்டேனே, காப்பாத்திட்டேன். ஏ ராசா. சரி நான் போய் பிளேஸ் கூட இருக்கேன். அடியே வடிவு, உன் ஊருக்கார எப்படி மண்ணு கவலான்னு பார்த்தேல, அவங்களோட நீ ஊர் போய் சேரு.
இங்க பாருங்க இன்னும் ஆட்டம் இருக்கு எங்க ஊர் டீம் தான் கண்டிப்பா ஜெயிக்கும் பாரு பாரு எங்க அண்ணன் ஜெயிக்கிறத பார்த்துட்டு போய் சேரு. பாப்போம் போடி. அக்கா நாம போல வாங்க. தோத்த மூஞ்சி போகுது பாரு. ஏண்டி நின்னுட்ட? நீ போயிட்டு இரு, நான் வரேன். மாமா ஜெயிச்சார்ல, அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு வரேன். சரி சீக்கிரமா வந்துரு, அப்பா நமக்காக வெயிட் பண்ணுவாரு. வாங்கடி. சரி. ஹலோ மிஸ்டர். என்னமோ பெருசா வீர வசனம்லாம் பேசுனீங்க, கடைசியில மண்ண கவுனதுதான் மிச்சம். ஆட்டத்தை பாத்தீங்கல்ல, ஒரு பாயிண்ட்ல தானே தோத்தோம். எப்படி இருந்தாலும் தோத்ததுதான். ஊரை பார்த்துட்டு கிளம்பு. ஹலோ, இங்க பாருங்க, ஆட்டம் இன்னும் இருக்கு. ஆடுவோம், ஜெயிப்போம். கடைசியில கப்ப நான் தான் வாங்குவேன். ஐபிஎல்ல கடைசி நேரத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் கப்பு வாங்கின மாதிரி நாங்களும் கடைசி நேரத்துல சும்மா கில்லி மாதிரி எகிரி அடிச்சு கப்பு வாங்குவோம்ல. ஐயா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, ஜெயிக்கிறவன் என்ன கேட்டாலும் கொடுப்பான்னு சொல்லியிருக்காரு. கப்பை கொடுக்கும்போது தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. நான் ஒன்ன கேட்பேன். நீ கேட்டுதான் பாரு, எங்க ஊர்க்காரங்க நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவாங்க. கோவப்படாதீங்க. இந்த ஊரை விட்டு போகும்போது ஒரு கையில கப்பையும் இன்னொரு கையில உங்களையும் தூக்கிட்டு தான் போவேன். மிஸ்டர் கபடி, நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஓ எலும்பை மட்டும் இல்ல, உன்னோட மொத்த டீம் மெம்பரோட எலும்பையும் உடைச்சு கூடையில அள்ளிட்டு போய் குப்பையில போட்டுருவாங்க. பார்த்தேல்ல, மரியாதையா வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு ஊர் போய் சேர்ற வழிய பாரு. அடுத்த தடவை நான் உன்னை இந்த ஊர்லயே பார்க்க கூடாது. சும்மா கத்தாதப்பா, சொல்றத கேட்டுக்கிட்டு ஊரை பார்த்து போ. வரட்டா? நானும் ஊரை விட்டு போவேன், ஜெயிச்சு காட்டுறேன்டி.